தாய் தமிழ் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி டெலிகிராமில் நமக்குன்னு ஒரு ஓன் ரீநேம் பாட் க்ரியேட் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டர் டெப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணி, அதாவது டெப்ளாய் வித் ரெண்டர். ஓகேங்களா? ஸோ கோய்பி இல்லை, ஹீரோக்கோ இல்லை, ஸோ ரெண்டர் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெப்பாசிட்டரியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரெப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ரெப்போ பார்த்தீங்கன்னா பைரோ ரீநேம் பாட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டர் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதை வச்சே டெமோ பண்ணிடுவோம். ஸோ இந்த பாட் எடுக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபோக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபோக் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் ஃபோக். ஸோ ஓகே, ஃபோக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து டெப்ளாய் டு ரெண்டர் பட்டன் இருக்கா, ஸோ கிளிக் பண்ணி டேரெக்டாக ரெண்டரை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ எப்படி ரெண்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ரெண்டர் யூஸ் பண்ணி ஃபைல் ஷேரிங் பாட்டை எப்படி டெப்ளாய் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் எல்லாம் அதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நமக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டர் ப்ளேலிஸ்ட் அண்ட் மேலிங் கார்டு தரேன். ஸோ எனக்கு டேரெக்டாக ரெண்டர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் குரூப் நேம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரீநேம் பாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண அவசியமே இல்லை. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அதோட வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணாலே போதும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் டோக்கன், அதுக்கடுத்து ஏபிஐடி, ஏபிஎஸ் 4 சப் தெரியும். டிபி நேம்னா மேங்கோ டிபி, அதாவது டேட்டா பேஸோட நேமு, டேட்டா பேஸ் யூஆர்எல், ஸ்டார்ட் பிக்கு, அப்புறம் அட்மின். ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கா, இது கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பாட் ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி எடுக்கிறது, பாட் டோக்கன்னா என்ன, ஏபிஐடி, ஏபிஎஸ், அப்புறம் டேட்டா பேஸ் நேமு, ஸ்டார்ட் பிக்கு, ஸோ அட்மின். ஸோ இதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பேசிக்காக நம்மளுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அண்டு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே செப்பரேட்டான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் டிக்கில் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்துச்சுன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஏதாச்சும் இங்கேயே எரர் ஏதாச்சும் காமிச்சுன்னா ரீடெப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே டேஷ்போர்ட் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டெப்ளாய் சக்ஸஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாக்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏதாச்சும் எரர் காமிச்சுன்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு டெப்ளாய் லேட்டஸ்ட் கமிட் இது கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாட்டை போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எடுக்குதா இல்லையான்னு. ஓகே, இப்போ எனக்கு வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேனுவல் டெப்ளாய் போயிட்டு டெப்ளாய் லேட்டஸ்ட் கமிட்னு ஒன்று இருக்கும். இது கொடுத்தோன்னா மறுபடியும் ரீடெப்ளாய் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டரில் அட் அ டயத்தில் 2 இதாக வரும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்போனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக எடுக்குது. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு இதை நம்ம இது பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மீவரில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.